டிடிசி வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து கிராமப்புற வேளாண்மை அனுபவ பயிற்சி வந்து இங்கே கூடச்சேரி கிராமத்தில் வந்து போட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து எப்படி வந்து பட்டுப்புழு வந்து வளர்க்குறது, அது என்னென்ன மானியங்கள்லாம் இருக்குது, எப்படி வந்து மல்லிகை செடி எப்படி பராமரிக்கிறது, எப்படி வந்து லாபம் அடைகிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல வந்திருக்கோம். இப்போ எப்படி வந்து இதை வளர்க்குறது, லாபம் எப்படி பெறுது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. பட்டுப்புழு வளர்ப்பு முறை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, பட்டுப்புழு வந்து மல்பெரி இலை மட்டும்தான் சாப்பிடும். அப்போ மல்பெரி இலைக்கான அந்த லேண்டை வந்து மல்பெரி இலையை வந்து நம்ம வீட்டில் போடணும். அது வந்து குறைஞ்சபட்சம் எவ்வளோ போடலாம்னா 1 ஏக்கர் வந்து போடலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது போட்டுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு இது போட்டுடணும். அதுக்கப்புறம் அது வந்து எந்த மருந்துமே அடிக்கக்கூடாது. மருந்தடிச்ச மல்பெரி இலையை வந்து அது சாப்பிட்டுச்சுன்னா அதோட உடம்பு வந்து கருப்பாகி அது வந்து இறந்து போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மல்பெரி போடணும். மல்பெரி போட்டு அது வளர்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு 3 மாதம் ஆகும். அந்த 3 மாதம் டைமில் நம்ம வந்து ஷெட்டு வந்து கட்ட ஆரம்பிச்சிடணும். ஷெட்டு வந்து எப்படி அதோட சைஸ் வந்து எப்படி முடிவு பண்ணுது அப்படின்னா, மல்பெரி வந்து இப்போ 1 ஏக்கர் போட்டிருக்கோம் அப்படின்னா 1500 ஏக்கர் 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம ஷெட்டு வந்து போடணும். அந்த சைஸ் ஷெட்டு வந்து போடணும். அதுக்கப்புறம் ஷெட்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரேக் வந்து இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். இது வந்து மரத்துலையும் பண்ணலாம், இல்லாட்டி இரும்புலையும் பண்ணலாம். இந்த மாதிரி ரேக் வந்து செட் பண்ணலாம். செட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் இலையெல்லாம் போட்டு முட்டை வந்து வாங்கி வைக்கலாம். கடையில் வந்து இளம் புழு வந்து கடையிலே இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி புழு விற்கிறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆஃபீஸில் இந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வந்து முட்டையாகவும் வாங்கிக்கலாம், இல்லை புழுவாகவும் வாங்கிக்கலாம். புழுவாக வாங்கி விட்டுட்டிங்கன்னா அது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டு கடைசியாக இந்த மாதிரி கூடு கட்டுற ஸ்டேஜ் வந்து போகும். கூடு கட்டுற ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் விற்பீங்க, இல்லை யாருக்கு விற்பீங்களோ அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து அதுலேருந்து புழு எடுத்து பட்டாக செஞ்சு தருவாங்க. இதில் வந்து மொத்தம் இந்த புழுவில் வந்து மொத்தம் 5 ஸ்டேஜ் இருக்குது. அது வந்து தோல் உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பாம்பு வந்து தோல் உரிக்கிற மாதிரி இந்த புழு வந்து நம்மளுக்கு தோல் உரிக்கும். அதில் வந்து மொத்தம் 5 அது வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதில் வந்து ஈரப்பதம் டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு எல்லா புழுவும் வந்து இறந்து போயிடும். ஃபஸ்ட்டு 2 அதனால மோஸ்ட்லி இது பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது 7ஆவது நாளில் வந்து கடையில் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எப்படி வேணால் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி இதுதான் அதோட ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து முட்டை வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி புழு வரும், அதுக்கப்புறம் கூடு கட்டும். கூடுல இருந்து நம்ம 7 நாள் வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து பட்டாம்பூச்சியா மாறிடும். பட்டாம்பூச்சியா மாறினதுக்கப்புறம் நம்மளால எடுக்க முடியாது, பட்டு வந்து எடுக்க முடியாது. அதனால இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் வந்து நம்ம பட்டு எடுக்க முடியும். இதுல வந்து நல்லதும் இருக்கு, பிரச்சனைகளும் வந்து வரும். பிரச்சனைங்க என்ன வரும் அப்படின்னா, இந்த இது போடும்போது நம்ம வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அந்த இதை க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சுற்றி வந்து நெட்டு போடணும், கொசு வலை போடணும். கொசு வலை போடாது ஈ பள்ளி பெருசாலி அதெல்லாம் வந்து உள்ளே போடும். ஈலாம் போய் அந்த இதில் முட்டை போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் இறந்து போயிடும். அந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த புழு வந்து கடையிலேருந்து வாங்கும்போது எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வாங்கணும். ஒன்று வேறு வேறு சைஸில் இருந்துச்சுனாலும் அது இறந்து போயிடும். சில புழு வந்து என்ன பண்ணணும்னா நிறைய சாப்பிடும், ஆனால் வந்து நம்மளுக்கு புழு கட்டாது. அந்த மாதிரி அதனால் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நிறைய வருமானம் வந்து நம்ம எடுக்கலாம். இது வந்து 1 ஏக்கர் போடலாம் அப்படின்னா 1500 வந்து ஷெட்டு ரெடி பண்ணலாம். இதெல்லாம் ஷெட்டு வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வந்து 6 to 7 லட்சம் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு டைம் முதலீடு போடலாம். நம்ம கடைசி வருஷம் நம்மளுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். வருமானம் வந்து ஒரு வருஷத்துக்கு 8 பேட்ச் 6 to 8 பேட்ச் வந்து எடுக்கலாம். 6 to 8 பேட்ச் போடலாம். 8 பேட்ச் போட்டோம் அப்படின்னா ஒரு பேட்சுக்கு நம்மளுக்கு வருமானம் வந்து 20 to 25,000 வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் வந்து சம்பாதிக்கலாம் இந்த இது போடுறது மூலமா. இப்போ இதில் வந்து கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன மானியம் தராங்க, ஃப்ரீயா வந்து ட்ரைனிங் தராங்க. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 5 நாளைக்கு ஃப்ரீயா ட்ரைனிங் போகலாம். அதை பத்தி சொல்லுவாங்க. இப்போ மானியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ புழுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து சாப்பாடு தான். ஸோ அதுக்கு வந்து மல்பெரி செடி வந்து 10,500 ரூபாய் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 1 ஏக்கருக்கு 5000 கன்றுகள் வந்து நம்ம வச்சுருக்கணும். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கும் வந்து மானியம் 30,000 வந்து கொடுக்குறாங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ஷெட்டு வைக்கிறது தான். அதுக்கு வந்து ஷெட்டு வைக்கிறதுக்கு வந்து நம்ம மானியம் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து 1 ஏக்கருக்கு 5000 கன்று வந்து வச்சிருக்கணும். அது இல்லாம தண்ணி வசதி வந்து நல்லா இருக்கணும். இப்ப நம்ம ஏரியா வந்து நமக்கு ஷெட்டு வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து
அதிகமான ஏரியாவும் இருக்கும், கம்மியானதும் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்றபடி வந்து மானியம் வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து 1500 சதுரடி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து அதுக்கு தோராயிரமா எவ்வளவு செலவாகும் அப்படின்னா வந்து 2,75,000 வந்து செலவாகும். அதுக்கு எவ்வளோ மானியம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா 30% 1500 சதுரடி வச்சிருக்காங்க. இதே நம்ம கிட்ட 1000 சதுரடி நிலம் இருந்துச்சு அப்படின்னா ஷெட்டு போடுறதுக்கு 1,75,000 வந்து செலவாகும். அதுல இருந்து 50% வந்து மானியம் கொடுப்பாங்க. அதாவது 87,500 ரூபாய் வந்து மானியம் வந்து கொடுப்பாங்க. இதே நம்ம கிட்ட கம்மியான இடம், அதாவது ஒரு 700ல இருந்து 1000 சதுரடி இடம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட நிலம் வந்து கம்மியா இருக்க சதவீதம், மானிய சதவீதம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். 700ல இருந்து 1000 சதுரடி வந்து நம்ம கிட்ட நிலம் இருக்கு அப்படின்னா எவ்வளவு நம்மளுக்கு தோராயிரமா எவ்வளவு செலவாகும் அப்படின்னா வந்து 900 ரூபாய் செலவாகும். எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து 63,000 வந்து கொடுக்குறாங்க. நம்ம நாமக்கல் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி பிரச்சனை தான் வந்து முக்கியமா இருக்கு. அதுக்கு வந்து எந்த வெரைட்டியான மல்பெரி செடி வந்து நம்ம போடலாம் அப்படின்னா வந்து MR2 G4 அப்படிங்கிற வெரைட்டி வந்து போடலாம். இது வந்து வறட்சியை வந்து தாங்கும். ஆனா குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதே நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து V1 அப்படிங்கிற குவாலிட்டி வந்து போடலாம். இப்ப நம்ம என்னதான் நம்ம வந்து சொன்னாலும் இல்ல யூடியூப் நீங்க வைக்க போறீங்க, பட்டுப்புழு வந்து வளர்க்க போறீங்க அப்படின்னா யூடியூப்பை பார்த்து பண்ணலாம். ஆனா இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப வந்து நம்ம கிளீனா வந்து வச்சுக்கணும். அதுக்கு கண்டிப்பா வந்து பயிற்சி அப்படிங்கிறது வந்து நம்ம போகணும். இப்ப நீங்க வந்து இதுல ஃபுல்லா இறங்க போறீங்க அப்படின்னா வந்து பயிற்சி வந்து ஃப்ரீயாவே கண்டக்ட் பண்றாங்க. ஒசூர்ல 6 நாள் வந்து ஃப்ரீயா கண்டக்ட் பண்றாங்க. எந்த ஒரு செலவுமே இல்லை. நம்ம போய் தங்கி படிக்கணும். அதுக்கு வந்து அவங்களே ஃபுல்லா செலவு பார்த்துப்பாங்க. பஸ் சார்ஜ் எல்லாமே வந்து அவங்களே வந்து பண்ணிப்பாங்க. இது வந்து இப்போ நீங்க போறீங்க அப்படின்னா யாரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நாமக்கல்ல வந்து இந்த மாதிரி செரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணணும். அவ்வளவுதான்.